மிஸ்டர் ஜாக்கல். ஒரு சமயம் ஒரு காட்டில் ஒரு புத்திசாலியான குள்ளநரி வாழ்ந்தது. குள்ளநரி மிகவும் தந்திரமாக பொய்களைச் சொல்லி மற்ற விலங்குகளை உணவுக்கு ஏமாற்றி, புலி, சிங்கம் மற்றும் பல விலங்குகளை ஏமாற்றியது. அதனால் விலங்குகள் இந்த முறை குள்ளநரியை நம்பவில்லை. கடந்து விட்டன. குள்ளநரி ஒருநாள் மரத்தின் மீது ஏறி உணவை தேடிக் கொண்டிருந்தான். திடீரென்று 2 ஜீப்கள் காட்டின் அடியில் சென்று கொண்டிருந்தன. விலங்குகளை வேட்டையாட ஆயுதங்களுடன் வேட்டையாடும் கும்பலைக் கண்டு குள்ளநரி ஆச்சரியமடைந்தது. விலங்குகளை வேட்டையாடவும் அவைகள் காட்டிற்கு வரும்போது ஆரம்பத்தில் இருந்தே வேட்டையாடத் தொடங்கின. விலங்குகளும் வேட்டையாடுபவர்களால் கவலைப்படுகின்றன. வேட்டையாடுபவர் பல விலங்குகள், பறவைகள் போன்றவற்றைச் சுட்டுக் கொன்றார். இறைச்சியை தின்று சந்தைக்கு விற்றார். காட்டின் ராஜாவான சிங்கம் வேட்டைக்காரர்களைப் பார்த்து கவலைப்பட்டு ஒரு குழு கூட்டத்தை ஏற்பாடு செய்து அனைத்து விலங்குகளையும் ஒன்று கூடுமாறு அழைத்தது. ஒரு குகை. குள்ளநரி உட்பட அனைத்து விலங்குகளும் குகைக்கு அருகில் வந்தன. காட்டு சிங்கம் அனைத்து விலங்குகளுக்கும் வேட்டையாடுபவர்களிடமிருந்து தங்கள் உயிரை காப்பாற்றுவது எப்படி என்று சொன்னது. சிங்கம் சொன்னது, வேட்டைக்காரர்களிடமிருந்து நமது விலங்கு குடும்பங்கள் அனைத்தையும் இழக்கிறோம். எனவே நாம் திட்டமிட வேண்டும். வேட்டையாடுவதில் இருந்து வேட்டையாடுபவர்களிடமிருந்து தப்பித்து நாம் காட்டில் இருந்து வெகு தொலைவில் ஒரு குகையில் மறைந்திருக்க வேண்டும். எனவே வேட்டையாடுபவர்கள் எந்த விலங்குகளையும் கண்டுபிடிக்க முடியாமல் அதனால் காட்டை விட்டு வெளியேறுவார்கள். சிங்கம், புலி, யானை, மான், முயல், குள்ளநரி உள்ளிட்ட அனைத்து விலங்குகளும் 2 நாட்களாக ஒரே குகையில் தங்கியிருந்ததால் இன்று வேட்டையாடுபவர்களால் விலங்குகள் எதுவும் கிடைக்கவில்லை. நாளை உணவு இல்லை. எனவே வேட்டைக்காரர்கள் அன்று விருந்து வைத்தனர். சந்தையில் இருந்து ஆடு மற்றும் அவர்கள் அனைவரும் சாப்பிடுவதற்கு நன்றாக சமைத்தார். நைட்டு விலங்குகளும் சிங்கப், புலி மற்றும் பிற விலங்குகளை கூட பசியிலிருந்து மறைத்து வைத்திருக்கும் குகையில் சமையல் வாசனை வந்தது. மேலும் வானத்தை நினைவூட்டுகிறது மற்றும் மற்ற விலங்குகளுக்கு தீங்கு விளைவிக்க வேண்டாம் என்று கிங் சிங்கங்கள் கட்டளையிட்டதால் அவை பட்டினி கிடக்கின்றன. ஆனால் குள்ளநரிகளால் முடியவில்லை. வேட்டைக் கும்பலில் இருந்து வரும் பசி மற்றும் சமையல் வாசனையை பொறுத்துக்கொள்ள. அதனால் குள்ளநரி அரச சிங்கத்துடன் ஒரு திட்டம் தீட்டி, நாம் எவ்வளவு காலம் குகைக்குள் இருக்கிறோம் மிஸ்டர் ராஜா சிங்கம், அனைவரும் இங்கு 2 முதல் 3 வரை நாட்கள் பட்டினி கிடக்கிறோம். அதனால் எனக்கு 5வது நாள் பட்டினி. நான் இங்கே உணவு இல்லாமல் இறந்து விடுவேன் என்று சொன்னது. நான் போய் வெளியில் சாப்பாடு சாப்பிட்டுவிட்டு இந்த இடத்திற்கு வருகிறேன். எல்லா விலங்குகளும் அதிர்ச்சியடைந்து திகைத்து, மிஸ்டர் குள்ளநரி, நீ யார் என்று எங்களுக்குத் தெரியும். வேட்டையாடுவதை விட நீ சிறந்தவன் என்று சொன்னது. நாங்கள் உன்னை வெளியே செல்ல அனுமதித்தால் இந்த இடத்தை வேட்டைக்காரர்களிடம் சொல்லுங்கள் மிஸ்டர் குள்ளநரி, இல்லையேல் நான் உன்னைக் கொன்றுவிடுவேன் என்று சொன்னது. குகை திரு குள்ளநரி சிங்கத்திற்கு பயந்து அமைதியாக இருந்து சிங்கம் மற்றும் பிற விலங்குகள் என்னை இந்த இடத்தை விட்டு வெளியேற முடியாமல் ஒரு திட்டம் தீட்டினேன். சிங்கத்துடன், வேட்டையாடுபவர்களை இந்த குகைக்கு கொண்டு வருகிறேன். தயவு செய்து என்னைப் போக விடுங்கள் என்று மற்ற விலங்குகள் சொன்னது. அமைதியான சிங்கம் குள்ளநரி என்று சொன்னது. அமைதியான சிங்கம் குள்ளநரியிடம் தனது திட்டத்தைப் பற்றி கேட்டது. வேட்டைக் கும்பலில் உள்ள ஆயுதங்களில் நான் எனது ஆபத்துடன் அங்கு செல்வேன். ஆயுதங்கள் இல்லாத அனைத்து உறுப்பினர்களையும் ஒவ்வொன்றாக அழைத்து வருவேன். அவர்கள் மற்ற விலங்குகளால் வேட்டையாடப்படுவார்கள். அதற்கு நாம் பழிவாங்குவோம். எனவே மறைவான இடத்தில் வேட்டையாட முதல் 5 உறுப்பினர்களை அழைத்து வந்து முதல் வேட்டைக்கு தயாராகிவிடுவேன். நான் குகைக்குள் நுழையும் போது ஒலிக்கும் முதல் வேட்டைக்கு ஆயத்தம் செய்வேன். சிங்கப்புலி, யானை, சீட்டா அவர்களை தாக்க வேண்டும். அதேபோல் 2வது முறையாக வேட்டையாடுவோம். அவர்களின் இடம். 2வது முறையாக குள்ளநரி இந்த திட்டத்தைச் சொன்னது. வேட்டையாடுபவர்களிடமிருந்து வெகு தொலைவில் தாக்கும் துப்பாக்கிகள் மற்றும் அம்புகளின் ஆயுதங்களை நான் ஏகு செய்வேன். இப்போது அவர்களிடம் குச்சிகள் மட்டுமே இருக்கும். அதனால் வரும் விலங்குகளை அவர்களால் சுட முடியாது என்று குள்ளநரி சிங்கம் ஒரு பெரிய தோண்டி எடுக்கச் சொன்னது. சேரும் சகதியுமான சாலையின் நடுவில் உள்ள ஓட்டை. அதனால் வரும் ஜீப் பெரிய பள்ளத்தில் விழுந்துவிடும். ஜீப் கீழே விழுந்த பிறகு உறுப்பினர்கள் வெளியே வருவார்கள். எஞ்சிய உறுப்பினர்களை வேட்டையாடுவோம். ராஜா சிங்கம் குள்ளநரியின் திட்டத்தை கேட்டது மற்றும் நம்பப்பட்ட குள்ளநரியை கேட்டு குள்ளநரியை வேட்டையாடுபவர்களிடம் செல்ல அனுமதிப்போம். இப்போது ஜாக்கில் குகையிலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளது. கன்னின் ஜலால் குகையை விட்டு வெளியேறி வேட்டையாடும் கும்பலில் இருந்து வரும் சமையல் நாற்றத்தை கடந்து வந்தது. ஒரு 10 உறுப்பினர்கள் ஒரு கும்பல் குடித்து தங்கள் உணவை அனுபவித்து மகிழ்கிறது. எனவே ஜாக்கில் ஒரு பக்கத்தில் ஜாக்கில் ஒரு முயல் போன்று இருந்தது, மற்றொரு பக்கத்தில் ஆடு மற்றும் ஆடு போன்ற மறுபுறம். வேட்டைக்காரர்கள் உஷாராக இருந்தனர் மற்றும் அதிர்ச்சி. இந்த 3 நாட்கள் நாம் ஒரு விலங்கு கூட கண்டுபிடிக்க முடியவில்லை. இப்போது அனைத்து விலங்குகளும் ஒன்றாக வந்தது. எனவே அவர்கள் சமைத்த இறைச்சி பாத்திரத்தை மூடி துப்பாக்கிகளையும் ஆயுதங்களையும் கொண்டு விலங்குகளை வேட்டையாட சென்றனர். அவர்கள் கூடாரத்தை மூடினர். ஜாக்கால் தயாரிக்கப்பட்ட திட்டத்திலிருந்து ஒலி வருகிறது. அவர் ஒரு கல்லை கட்டி ஒரு கல்லை கயிறு கொண்டு மரத்தின் மீது ஏறி கயிறு கொண்டு அவரது பற்களுடன் இழுத்துக்கொண்டு கூடத்திற்கு முன்னே சென்று கயிறுகளை விட்டு புதருக்கு கீழே விழும்போது வேட்டைக்காரர்கள் அந்த ஒலிகளை வெளியே கொண்டு வந்தனர். திடீரென்று அந்த ஜலால் வேட்டைக்காரர்கள் கூடாரத்திற்குள் நுழைந்தனர். சமைத்த பாத்திரத்தை மூடிக்கொண்டது மற்றும் அதன் பற்களால் கட்டி அதன் மேல் மரத்தை அனுபவிக்கச் சென்று மற்ற விலங்குகளை வேட்டையாடி மெதுவாக வேட்டையாடப் பார்க்கச் சென்றனர். இப்போது குள்ளநரி சமைத்த ஆட்டு உணவைத் திறந்து மெதுவாகச் சாப்பிட்டுவிட்டு வேட்டையாடுபவர்களை தன் வாழ்நாளில் ஒருபோதும் ருசித்ததில்லை.
பசி மறைந்த பிறகு வேட்டையாடுபவர்களிடம் இருந்து கணக்கெடுப்பு பெற அல்லது இப்போது திரும்பி வர திட்டம் போட்டது. மிருகம் எதுவும் காணப்படாததால் கூடாரம் முழுவதும் வருகிறது. குள்ளநரி மரத்திலிருந்து இறங்கும்போது மரத்தில் தேனீக்கள் பெருகி வருவதைக் கண்ட நரி தன் உடலை இலைகளால் மூடிக்கொண்டு பாத்திரத்தில் நிரம்பியிருந்த அனைத்து தேனீக்களையும் கீழே வைத்து தேனியை கடுமையாக தாக்கியது. வேட்டைக்காரர்கள் கப்பலை வைத்திருந்த கூடாரத்திற்கு அமைதியாக கொண்டு வந்து அமைதியாக திரும்பிச் சென்றார். வேட்டைக்காரன் எந்த விலங்குகளையும் காணவில்லை என்று ஆச்சரியப்பட்டார். அவர்கள் சென்ற இடத்தில் உணவை பரிமாற வந்தார். அனைத்து வேட்டைக்காரர்களும் அமர்ந்து பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு சமைத்த ஆட்டு இறைச்சியை பரிமாறுவதற்காக கூடாரத்தை மூடினர். சர்வர் திறந்ததும் சமைத்த ஆட்டு இறைச்சியை பரிமாறும் பாத்திரத்தை அனைத்து வேட்டைக்காரர்களுக்கும் பகிர்ந்து கொள்ள பாத்திரத்தை திறந்ததும் கோபம் கொண்ட தேனீக்கள் வேட்டைக்காரர்கள் அனைவரையும் விட்டு வேட்டைக்காரனை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது மற்றும் தேனீக்களிடமிருந்து கூடாரத்தை திறக்க முயற்சிக்கிறது. வேட்டைக்காரர்கள் கூடாரத்தை கிழித்து 5 வேட்டைக்காரர்கள் தேனீக்களிடம் இருந்து தப்பிக்க காட்டுக்குள் ஓடுகிறார்கள். மீதமுள்ள 5 உறுப்பினர்கள் அதே கூடாரத்தில் தங்கி வெளிச்சம் போட்டு புகையை வீசினர். குள்ளநரி அவர்கள் முன் வந்து ஓடிய வேட்டைக்காரர்களை ஆச்சரியப்படுத்தியது. வேட்டைக்காரன் குள்ளநரியை துரத்துகிறது. இப்போது குள்ளநரி அவர்களை குகைக்கு அழைத்துச் சென்று குகைக்கு அருகில் வந்து நரிக்கு அனைத்து விலங்குகளும் எச்சரிக்கையாக ஒலித்தது. அவர்கள் குள்ளநரி வேட்டையாடுபவர்களை அழைத்து வந்ததாக அவர்கள் நினைத்தார்கள். குள்ளநரி குகையின் அடியில் ஓடியது. குள்ளநரி ஆயுதம் ஏதுமின்றி வேட்டைக்காரர்களுடன் வந்தது என்ற வார்த்தைகளை வைத்து சிங்கம் ஆச்சரியப்படுத்துகிறது. எல்லா விலங்குகளும் ஒரே குகையில் மறைந்திருப்பதைக் கண்டு வேட்டைக்காரன் வியப்படைந்தான். திடீரென்று விலங்குகள் வேட்டையாடுபவர்களை தடுத்தன. வேட்டைக்காரர்கள் என்ன செய்வது என்று குழம்புகிறார்கள். சிங்கப்புலி சிறுத்தை மற்றும் யானைகளைக் கண்டு பயப்படுகிறார்கள். அனைத்து விலங்குகளும் வேட்டைக்காரர்கள் காயங்களுடன் தாக்கப்படுகின்றன. அவை வேட்டைக்காரர்கள் காட்டை விட்டு ஓடிவிட்டன. அடுத்த திட்டமிடல் என்று குள்ளநரி கூறியது, நான் வேட்டைக்காரர்களின் கூடாரத்திற்குச் சென்று குரங்கின் உதவியோடு ஆயுதங்களை எஃகு செய்துவிட்டு மீதியுள்ளவர்களைத் தேடி குழி தோண்டிய என் வழிக்கு அவற்றைக் கொண்டு வந்து விடுவேன் என்றது. மீதமுள்ள வேட்டைக்காரர்களை ஜீப்புடன் கொண்டு வருவதற்காக விலங்குகள் துளையின் பின்னால் ஒளிந்து கொண்டு காத்திருக்கின்றன. குள்ளநரி வேட்டையாடுபவர்களின் கூடாரத்திற்கு அருகில் வந்தது. மீதமுள்ள வேட்டைக்காரர்கள் புகை போட்டுவிட்டு தேனீக்கள் கூடாரத்திலிருந்து பறந்து சென்றன. மீதமுள்ள உறுப்பினர்கள் இன்னும் கூடாரத்திற்கு வரவில்லை. அவர்கள் கூடாரத்தின் அருகே காத்திருந்து தேடினார்கள். அவர்கள் திரும்பி வரவில்லை. அதனால் அவர்கள் அழைத்துச் செல்ல திட்டமிட்டனர். மீதமுள்ள உறுப்பினர்களைத் தேட ஆயுதங்களுடன் ஜீப். வேட்டைக்காரர்கள் அனைத்து ஆயுதங்களையும் ஜீப்பில் ஏற்றிக்கொண்டு கூடாரத்தை விட்டு வெளியேறினர். அவர்கள் விலங்குகளை வேட்டையாடுவதற்கு முன்பு குள்ளநரி ஆயுதங்களை ஏரி மரத்தில் கயிற்றின் உதவியுடன் ஊசலாடுகிறது. குரங்கு. குள்ளநரி குரங்கிடம் சொன்னது, நான் வேட்டையாடும் ஜீப்பை மரத்தில் அடிக்கச் செய்வேன். அந்த நேரத்தில் வேட்டைக்காரர்கள் ஜீப்பை நிறுத்துவார்கள். நீங்கள் ஊஞ்சல் ஆடி அனைத்து ஆயுதங்களையும் ஜீப்பில் எடுத்துச் செல்வார்கள். திடீரென ஜீப் மரத்தை நோக்கி வந்து கொண்டிருந்தது. அண்டஸ் டிரைவர் மீது பாய்ந்து ஸ்டீயரிங் செய்து மரத்தில் மோதியதால் திடீரென குரங்குகள் ஊஞ்சல் ஆடி ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு துப்பாக்கியுடன் மரத்தின் மீது எரிய குரங்குகள் அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. வழியில் குள்ளநரி திடீரென டிரைவர் ஜீப்பை திரும்ப எடுத்துக்கொண்டு குள்ளநரியை வேகமாக துரத்தினார். தோண்டப்படும் வழியில் அந்த இடத்தில் மற்ற விலங்குகள் காத்திருக்கின்றன. குள்ளநரியால் வேகமாக செல்ல முடியவில்லை. ஜீப் மிக வேகமாக அருகில் வந்து குள்ளநரியை அடிக்க சிங்கம் சிறுத்தை காண்டாமிருகத்தை காப்பாற்ற சொன்னது மற்றும் காண்டாமிருகம் இடைவேளைக்கு பிறகு ஜீப்பை மிக வேகமாக அடிக்க திடீரென சிறுத்தை நரியை காப்பாற்ற வேகமாக வந்தது. சிறுத்தை குள்ளநரியை தன் மீது ஏறச் சொன்னது. குள்ளநரி சிறுத்தையின் மீது குதிக்க இருவரும் வேகமாகச் சென்றனர். வேட்டைக்காரன் ஆச்சரியமடைந்தான். ஜீப்பிற்காக தோண்டப்பட்ட குழியின் அருகே அவர்கள் சென்றது. சீட்டா மற்றும் குள்ளநரி இருவரும் வேட்டைக்காரன் குதித்தனர். ஜீப் ஓட்டையின் கீழ் விழுவதை நிறுத்த கடினமான இடைவேளையை பிடித்துக் கொள்ளுங்கள். பின்னோக்கி வரும் காண்டாமிருகம் ஜீப்பை அடிக்க ஜீப் குழியில் விழுந்தது. அனைத்து வேட்டைக்காரர்களும் குழிக்குள் விழுந்து அனைத்து விலங்குகளும் கூடி சிங்கம் இப்போது வந்து துளையைச் சூழ்ந்து கொண்டு வேட்டைக்காரர்களுக்கு ஒரு பெரிய கர்ஜனையை உண்டாக்கியது. அல்லது பயந்து உயிருக்காக குள்ளநரி வேட்டைக்காரர்கள் முன் அதன் குள்ளநரி வேட்டையாடுபவர்களை இழந்த பிறகு காடுகளின் ராஜாவிடம் முழங்கால்களை கீழே போடுவதை வேட்டைக்காரன் புரிந்துகொண்டு தங்கள் உயிருக்காக ஜெபித்தது. சிங்கம் பெரிதாக கர்ஜித்து அவர்களை விட்டுவிட்டு வேட்டைக்காரர்களை சத்தத்துடன் எச்சரித்தது. வேட்டைக்காரர்கள் ஓடிவிட்டனர். காட்டை விட்டு அவர்கள் திரும்பி வரவே இல்லை. எல்லா விலங்குகளும் இப்போது வேட்டையாடுபவர்களிடமிருந்து பாதுகாப்பாக உள்ளன. புத்திசாலியான குள்ளநரி முட்டாளாக்கி அனைத்து விலங்குகளையும் வேட்டையாடுபவர்களிடமிருந்து காப்பாற்றியது. எல்லா விலங்குகளும் சக்தி வாய்ந்தவை. ஆனால் குள்ளரிகளின் திட்டமும் குழுப்பணியும் அவற்றை வெல்ல அனுமதிக்கின்றன. Mr. Jackal. Please like, share, subscribe for more videos. Thank you for watching.